ஹalleluya! நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். ஹாப்பி நியூ இயர். அதுக்குள்ளேயே 2வது நாளுக்கு வந்துட்டோம். வாங்க சரி, இந்த வருஷமாவது மிஸ் பண்ணிடாம ஆண்டவரோட ஒவ்வொரு நாளும் ஆரம்பிச்சு தேவனோடு நம்முடைய நேரத்தை முடிப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறை இந்த அதிகாலையில் அனுதின தியானத்தை தியானிக்கையிலே இந்த நாளெல்லாம் உடைய வசனத்தை என் இருதயத்துல பத்திரப்படுத்தி இரவும் பகலும் தியானித்து பலன் கொடுக்கிறவங்களா இருக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நியூ இயர் முடிஞ்சிருச்சு. அப்போ அவங்கவுங்க வேலைகளுக்கும் உத்தியோகங்களுக்கும், ஒருவேளை பிள்ளைகளுக்கும் ஸ்கூல்ஸ் திறந்திருக்கலாம். அந்த ரெகுலர் லைஃப்ல திரும்ப நம்ம போகிறோம். ஆனா கேலண்டர் மாறிவிட்டது, வருஷமும் மாறிவிட்டது. இன்றைக்கு நம்மில் எவ்வளவு மாற்றம் உண்டாயிருக்கு. அவருடைய சந்நிதியில 1ஆம் தேதியில நாம் எடுத்த தீர்மானங்கள் நமக்கு எத்தனை ஞாபகம் இருக்கு? நாம் செய்த தீர்மானங்களில் எத்தனையை காப்பாற்றிக் கொள்ளும்படிக்கு, நிறைவேற்றும்படிக்கு முதல் நாளிலிருந்து முயற்சிக்கிறோம். பாருங்க, வருஷத்தின் கடைசியில எக்ஸாம்னு சொல்லும்போது சில பிள்ளைங்க ரொம்ப படிச்சு கடைசியில எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. நாமும் கூட வருஷத்தினுடைய கடைசியில நம்முடைய கணக்குகளை சரி செய்து கொள்வோம் சொல்லி இந்த 2024 வருஷத்துல என்ன செய்தீர்களோ உங்களுக்கு தான் தெரியணும், தேவனுக்கு தான் தெரியணும். அவருடைய சுத்த கிருபையினால் மட்டும்தான் நம்மை மன்னித்து இந்த புதிய வருஷத்துக்குள்ள நம்ம கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த வருஷம் எப்பத்திய கணக்குகளை அப்போவே முடிச்சு, எப்போ எது செய்யணுமோ அதை செய்து முடிச்சிட்டோம்னா, எந்நாளுக்கு அந்நாள் நாம் தேவனோடு சமாதானப்பட்டு கொண்டு நம்முடைய இருதயத்தை சரி செய்து படுக்கைக்கு செல்வது பழக்கப்படுத்தி கொண்டால், எந்த நிமிஷத்துல ஆண்டவர் வந்தாலும் அல்லது நம்ம இந்த உலகத்தை விட்டு பிரிந்தாலும் அவருடைய சந்நிதியில யுக யுகங்கள் இருக்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். அதற்கு தான் ஆயத்தப்படுங்க, ஆயத்தப்படுங்க, ஆயத்தப்படுங்க என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. 1ஆம் தேதிக்காக, வாட்ச் நைட் சர்வீஸ்க்காக ஆயத்தப்பட்டோம், சந்தோஷப்பட்டோம், வாக்குத்தத்தங்களை பெற்றோம். பட் அந்த வாக்குத்தத்தங்கள் நம்ம நிறைவேறணும்னா நமக்கு விசுவாசம் இருக்கணும். அவைகளை நாம அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படிக்கு ஆண்டவருடைய சந்நிதியில நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். ஆமா, தேவன் ஏதாவது உங்களோடு பேசினாரா? அவரிடத்துல குறைந்தது ஒரு வாக்குத்தத்தத்தையாவது வாங்குனீங்களா? அதாங்க சர்ச்ல பாஸ்டர்ஸ் எல்லாரும் நாங்களும் கொடுத்தோம். எங்க சர்ச்ல ஒரு வாக்குத்தத்தத்தின் புக் மார்க் கொடுக்கிறோம், உங்க பைபிள் வைக்கும்படியா. அதுல நல்ல வாக்குத்தத்தங்கள், ஒரு நிபந்தனையோடு கூடிய வாக்குத்தத்தத்தை செலக்ட் செய்து ரேண்டமா நாம கொடுக்கும்போது சில நேரம் தேவன் அந்த விதத்துல கூட அந்த வாக்குத்தத்தத்தை நாம சுதந்திரிச்சுட்டா நம்ம நிறைவேற்றுவார். அதைவிட நீங்கள் ஆண்டவருடைய சந்நிதியில தனியாக போராடி, ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்துல என் பட்சத்துல நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் என்ன ஆண்டவரே? இந்த புதிய வருஷத்துல நீர் எனக்கு என்ன செய்ய போகிறீர்? நான் என்ன செய்யணும்னு, எப்படி இருக்கணும்னு, எவைகளை நிறைவேற்றணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ தேவனுக்கு முன்பாக வைத்து ஜெபிச்சோம்னா தெளிவாக ஆண்டவர் உன்னோடே பேசுவார். எல்லார் விஷயம் சொல்றது வேற கதைங்க. எல்லார் விஷயம் தெரிஞ்சு கொள்றது வேற விஷயம். நம்முடைய விஷயத்தை நாம தெரிஞ்சு கொள்வது ரொம்ப நல்லது இல்லையா? நம் காரியத்தை தேவன் நம்மிடத்துல பேசும்போது அது எவ்வளவு நமக்கு திருப்தியை கொடுக்கும் இல்லையா? நிச்சயமா இந்த வாக்குத்தத்தங்கள் என்பது பரிசுத்த வேதத்துல நமக்காக முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. 30,000 வாக்குத்தத்தங்கள் வேதத்துல இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? 365 முறை பயப்படாதே என்ற வார்த்தை பைபிள்ல இருக்கு. அப்படின்னா இந்த புது வருஷத்துல ஒவ்வொரு நாளும் கூட பயப்பட வேண்டாம், பயப்படாதே என்று தேவன் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறார். எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் இருக்கு. இந்த வாக்குத்தத்தங்கள் அக்காலத்து பக்தர்கள் மற்றும் அந்த ஜனங்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு விசுவாசத்தோட நாம நம்பினா தேவன் உன்னோடு ஜீவனுள்ள வசனத்தின் மூலமாய் உன்னோடு பேசுவார். என் வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்டது, ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையின் ஆதாரம் அவருடைய வார்த்தை தான்.
என் வாழ்க்கையினுடைய லட்சியம் அவருடைய சித்தம்தான். அவருடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். வேதத்தை வாசிக்கும்போது தெளிவாக ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். அந்தந்த நேரத்தில் அவருடைய மெல்லிய குரலினாலையும் பேசுகிறார். அநேகருக்கு இது விந்தையாக ஆச்சரியமாக இருக்கு. ஆனா தேவன் பேசுவார். நமக்கு வாயை கொடுத்தவர் பேச மாட்டாரா? நமக்கு கண்களை கொடுத்தவருக்கு கண்கள் இல்லையா? நாம நினைக்கிறது போல தேவன் இல்லைங்க. நம் தேவன் ஜீவனுள்ளவர், ஜீவனுள்ள தேவன். ஆகையால் தேவனிடத்துல விசுவாசம் வைத்தவர்கள் என்னை கேள், நான் உனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இப்ப வரைக்கும் நீங்க நேத்திருந்த அலைச்சல்ல சர்ச்ல எல்லாரோட சேர்ந்து ஜெபித்து வாக்குத்தத்தத்தை பெற்றீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பெற்றிருந்தா தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டா போதுமா? என்னங்க, நாம ஒரு கிஃப்ட் ஒன்று யாராவது நமக்கு கொடுத்தா இன்னும் ஏதாவது கிஃப்ட் வரும்னு எதிர்பார்ப்போம் இல்லையா? திருமணத்தப்ப பாருங்க, ஒரு கிஃப்டா வரும். பொண்ணு மாப்பிள்ளைக்கு எத்தனை பரிசுகள் வருமோ, சந்தோஷமா இருப்பாங்க. அப்படியே தேவனுடைய சமூகத்துல நாம் இன்னும் இன்னும் நம் வருங்காலத்தை பற்றி, நம் பிள்ளைகளை பற்றி, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி, நம்முடைய பண விஷயங்களை பற்றி, நம்முடைய ஆரோக்கிய சூழ்நிலைகளை பற்றி தெளிவாக தேவன் தம்முடைய வார்த்தையாலே தெரியப்படுத்துவார். நான் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பேன், நான் உன்னை குணமாக்குவேன், உன்னை நான் செழிக்க செய்வேன், உன்னுடைய கைகளின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன், நான் உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், நான் நீ செய்வது எல்லாம் வாய்க்கும்படிக்கு செய்வேன். இதெல்லாம் அவர் வாக்குத்தத்தங்கள் தான். நாம ஜெனரலா வாசிக்கிறோம். ஆனா நீங்க தனிப்பட்ட விதத்துல விசுவாசத்தோட ஆண்டவரை கேட்டு இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களில் ஒன்றை பெறும்போது அது நிஜமாகவே நம் பட்சத்துல நிறைவேறும். ஒரு நோட்புக் வைத்து அதுல உங்க வாக்குத்தத்தங்களை நோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க டிஜிட்டல்ல நோட் பண்றீங்கன்னா உங்க இஷ்டம். பட் இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் உங்கள் பட்சத்துல நிறைவேறும் நாளிலே நீங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டு களி கூறுவீங்கன்னு தெரியுமா? அஃப்கோர்ஸ் சில வாக்குத்தத்தங்கள் இம்மீடியட்டா நிறைவேறும். சில வாக்குத்தத்தங்களை நிறைவேறதற்காக நாம விசுவாசத்தோடு காத்திருக்கணும். திரும்ப திரும்ப நாம தேவனுடைய சந்நிதியில அதை கிளைம் செய்து கொள்ளணும். எப்பவுமே வாக்குத்தத்தங்கள்னு சொல்லும் போது அது செக்ஸ் போன்றது. இப்போனா போன்பே, கூகுள் பே, இந்த டிஜிட்டல் மீடியா வந்து விட்டதுனால இன்றைக்கு பேமெண்ட்ஸ் சுலபமாயிடுச்சு. இதற்கு முன்பு ஒரு 100 ரூபாய் காணிக்கை யாராவது கொடுக்கணும்னு நினைச்சா அவங்க எம்ஓவாவது செய்யணும், அல்லது ஒரு செக் மேல எழுதி அந்த செக்கை அனுப்புவாங்க. ஒரு முறை ஒரு கிராமத்துல பகுதியில் இருந்த ஒரு தாயின் குமாரன் இந்த துபாய், குவைட் போன்ற தேசத்துக்கு சென்று அங்கிருந்து அவங்க அம்மாவுக்கு செக்ஸை அனுப்புவாராம். அந்த செக்ஸை அனுப்பி அதுல ஒரு கடிதத்தை எழுதினார். அம்மா நல்லா இருக்கீங்களா? ஒரு போர்வையை வாங்கிக்கோங்க, ஒரு மெத்தையை வாங்கிக்கோ, போன்வீட்டா வாங்கி குடிங்க, ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கோங்க என்று கடிதம் எழுதினார். திரும்ப ஒரு கடிதம் வந்தது. அதுல அம்மா நல்லா இருக்கீங்களா? போர்வை வாங்கிட்டீங்களா? இப்படி எழுதிட்டே இருந்தா இவங்க இந்த கடிதங்கள் ஒன்றும் புரியாம என்ன செய்யணுமோ தெரியாம, ஆக்சுவலி எங்களுக்கு படிக்க தெரியாது, பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு பெண்ணை அழைத்து அந்த கடிதங்களை படிக்க சொல்லுவாங்க. என்னமோமா இந்த பையன் நல்லா சாப்பிட சொல்லுவான், நிறைய வாங்க சொல்லுவான், நல்லா இருக்க சொல்லுவான், எப்படி செய்வேன் நானு? அது என்னம்மா அவர் எதுவும் பணம் அனுப்புறது இல்லையான்னு வாசிக்கிற அந்த பொண்ணு கேட்டாங்களாம். காசா பணமா? இதோ இந்த கடிதங்களை மட்டும் எழுதிட்டே இருக்கான், நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லி என்னை சந்தோஷப்படுத்துறான், ஆனா என்ன செய்வது? அதென்னமா இங்க பணம் கூட அனுப்புறபடி எழுதியிருக்காரு, எங்கம்மா பணம் இருக்கு, இந்த வெறும் காகிதங்களை அனுப்புறாரு என்று சொல்லி அந்த சுவர்ல ஒட்டி இந்த செக்ஸ் எல்லாம் காட்டினாங்களாம். அவர் அனுப்பின அந்த செக்ஸ் எல்லாத்தையுமே அது ஏதோ கலர் பேப்பர்ஸ் நினைச்சு அந்த சுவர்ல ஒட்டிட்டாங்களாம் அவங்க. என்னங்க, இன்றைக்கு நம்மள அநேகர் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை சுவர்ல மாட்டி வைக்கிறோம். சுவர் மேல வசனங்களை ஃப்ரேம் போட்டு வைக்கிறோம், கேலண்டர்ஸ்ல வைக்கிறோம், பைபிள்ல கூட வச்சுக்கிறோம்.
ஆனா ஒரு செக்கை கேஷா மாற்ற என்ன செய்யணும்? சூர்ல வச்சா போதுமா? அதை கொண்டு போய் பேங்க்ல கிரெடிட் செய்யணும். அதை பணமாக மாற்றணும். அப்படியே தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை அவர் முன்பு வைத்து, ஆமாண்டவரே இதை என் பேர்ல நிறைவேற்றுங்கப்பா, நான் நம்புகிறேன் ஐயா என்று வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலுக்காக காத்திருக்கணும், ஜெபிக்கணும். சில பேங்க்ஸ்ல இந்த காலத்துல இம்மீடியட் கேஷ் கொடுக்கலாம். ஒருவேளை ஏடிஎம் வந்த பிறகு அழுத்தினா கேஷ் வந்துடுது. முன்னாடி அப்படி இல்லைங்க. நான் சின்ன வயசுலலாம் பார்த்துருக்கிறேன். வாலிபனான போதும் கூட காலையில அந்த பேங்க் போனா அந்த லைன்ல நிக்கணும். அந்த கேஷ்க்கு டோக்கன் கொடுப்பார். அந்த டோக்கன் வாங்கி கொண்டு இன்னொரு கவுண்டருக்கு போய் நிக்கணும். நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கும். தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்களை கூட அப்படியே அவருடைய பாதத்தின் முன்பு வைத்து நாம ஜெபிக்கணும், காத்திருக்கணும். ஏற்ற வேளையில அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிப்பார்னு அவரை விசுவாசிக்கணும். என் வாழ்க்கையில அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஓவர் நைட்ல ஒரே இரவுல நடந்து முடிஞ்சிடல. சில நாட்களானது, சிலது மாதங்களானது, சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதுக்கு வருஷங்களானது. சில வாக்குத்தத்தங்கள் முழுமையா நிறைவேறுவதற்கு இன்னும் நான் காத்துட்டு இருக்க 30, 40, 50 வருஷங்களா? எஸ். ஆனா நம்புகிறேன். வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு கொடுத்து நிறைவேற்றுகிறவர் அவர். இந்த புதிய வருஷத்துல ஆண்டவருடைய திட்டங்களை நீங்க அறியணும்னா அவருடைய வசனத்தை வாசிங்க. அவருடைய சித்தத்தை வார்த்தையின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துவார். அவர் வசனத்தின் மூலமாக நம்மிடத்தில் தெளிவாக பேசுவார். அதுக்கு தான் நான் சொன்னேன் இல்லையா, இந்த புதிய வருஷத்துல மத்தேயுவின் சுவிசேஷத்திலிருந்து புதிய ஏற்பாடும் ஆதியாகமத்திலிருந்து பழைய ஏற்பாடும் சீராக வரிசையா வாசிங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க வாசிக்கும் போதே தேவன் தெளிவாக உங்களோடு பேசுவார். ஊர்ல இருக்க விஷயங்கள் எல்லாம் இல்லைங்க. நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மிடத்துல சொல்றது, உன் விஷயத்த உன்னிடத்துல பேசுவார். உன்னுடைய சூழ்நிலையை உனக்கு உணர்த்துவார். உனக்காக அவர் வைத்திருக்கிற திட்டங்களை உனக்கு வெளிப்படுத்துவார். அது நன்மையானதே தான் தவிர தீமையானது இல்லைங்க. ஒரு முறை பாருங்க. எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. எரேமியாவின் புத்தகம் 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அவைகள் சமாதானத்துக்கேற்ற நினைவுகளை தவிர தீமைக்கு அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு தரும்படிக்கு அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை தவிர தீமைக்கு ஏதுவான நினைவுகளும் திட்டங்களும் அல்ல. கர்த்தராகிய ஆண்டவர் நம்முடைய வருங்காலத்திற்காக நமக்கு நம்பிக்கை உண்டாயிருக்கும்படிக்கு சமாதானத்திற்கேற்ற நன்மையான உன்னதமான நினைவுகளையே வைத்திருக்கிறாரே தவிர நாம அழிந்து போக வேண்டும்னு, நம்ம கஷ்டப்படணும்னு, நாம செத்து போகணும்னு, நம்ம நாசமாகணும்னு, நாம சாபங்களை சுமக்கணும்னு தீமையான நினைவுகள் அவருக்கு இல்லைங்க. நாம தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம்னு சொன்னா நாம அவருடைய பேர்ல விசுவாசத்தை வைக்காததுனால நாம் அவருடைய பாதையில நடக்காதது நிமித்தம் நஷ்டம் போகிறோமே தவிர உன் வாழ்க்கையில இருக்கிற தீமை தேவனிடத்திலிருந்து வந்தது இல்லைங்க. தீமை நின்று தப்புவியும் என்று நம்ம ஜெபிக்கிறோம் பாத்தீங்களா? தீமையில் விழாமல் தப்புவிக்கிறவர் ஆண்டவரை தவிர தீமையில தள்ளுகிறவர் அல்ல. வருங்காலம் இந்த புதிய வருஷத்துக்காக, இந்த 2025ஆம் வருஷத்துக்காக தேவனுக்கு உங்கள் பேரிலே நன்மையான எண்ணங்கள் இருக்கு. கடந்த வருஷங்களை பார்க்கலாம், கடந்ததை காட்டிலும் நீங்க இன்னும் நல்ல நிலைமையில இருக்கணும்னு, முக்கியமா நீங்க ஆவிக்குரிய விதத்துல வளரணும்னு, உங்க ஆத்மா வாழ்வது போல நீங்க எல்லா விஷயத்திலையும் வாழும்படிக்கு நிச்சயமாங்க. ஒரு நபர் ஆவிக்குரிய விதத்துல வளர்ச்சி அடையும் போது அவன் பணம் விஷயத்திலையும், ஆரோக்கியம் விஷயத்திலையும், குடும்ப விஷயத்திலையும், எல்லா விஷயத்திலையும் வளர்ச்சி அடைவான். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி ப்ராஸ்பரஸ் அண்ட் பிளஸட் நியூ இயர் என்று சொல்லிட்டு இருக்கோம். ஆனா செழிப்பான ஒரு ஆனந்தமான வருஷமாக இந்த வருஷத்தை மாற்றக்கூடியவர் நம் ஆண்டவர் மட்டும்தான். அதனால ஆண்டவரிடத்துல விசுவாசம் வைங்க.
ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தை வாசித்து உங்க விரலை தேவன் உங்களோடு பேசின வசனத்தின் மேல வைத்து, ஆண்டவரே இதை என் பேர்ல நிறைவேற்றுங்கன்னு விசுவாசத்தோட ஜெபிங்க. அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில பாப்பீங்க. இந்த புதிய வருஷத்துல தேவனோடு நடப்போம், தேவனுடைய திட்டங்களை அறிவோம், அவருடைய பாதுகாப்புல இருப்போம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்பான தகப்பனே, இன்னொரு முறை உம்முடைய பாத தண்டையில முறையிடுகிறோம் ஆண்டவரே. உண்மைதான், வருஷங்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறவில்லை என்ற கவலை, எங்கு பார்த்தாலும் ஒன்றுமில்லை என்ற எண்ணங்கள் எங்களுக்கு வரும்போது, மாறாத ஆண்டவர் எனக்கு இருக்கிறார், கைவிடாத தேவன் எனக்கு இருக்கிறார், வாக்கு கொடுத்து நிறைவேற்றுகிற இயேசு எனக்கு இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு இந்த புதிய வருஷத்துல ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாளுக்கு தேவையான கிருபையை அந்த நாளும் இடத்துல பெற்றுக்கொள்ள, ஒவ்வொரு காலையும் உம்முடைய புதிய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி, ஒவ்வொரு நாளும் நீங்க கொடுத்த வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதலை பார்க்கும்படிக்கு விசுவாசத்தோடு ஜெபிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்க ஜெப விண்ணப்பங்கள் பாரங்களுக்கு இந்த புதிய வருஷத்துல கூட இன்னும் கண்ணீர் கவலைன்னு சொல்லாதீங்க. தேவன் செய்த நன்மைகளும் சாட்சிகளும் சொல்லுங்க. 8939801234 நம்பருக்கு உங்க பிரைஸ் ரிப்போர்ட்ஸும் மற்றும் உங்க பாரங்கள் ஏதாவது இருந்தா அதுவும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமா நம்முடைய ஜெபங்களுக்கு பதில கொடுப்பார். அதே போல நீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கிற விஷயத்தை எங்களுக்கு தெரியப்படுத்த மறக்காதீங்க. ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜஸ் நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணலாம். நீங்க எங்களுக்கு அனுப்புன ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ் கிரீட்டிங்ஸ் எல்லாம் எங்களுக்கு வந்தது. உங்க எல்லாருக்கும் நாங்க பதில் கொடுக்கலனாலும் உங்க எல்லாருக்காக தேவனை துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். நீங்க வாட்ஸ்அப் மெசேஜஸ் அனுப்புறது மூலியமா உங்களோடு நாங்க இணைந்திருக்கும்படிக்கு, உங்களுடைய நலனை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் எங்களுக்கு உதவி செய்யறவங்களுக்கு நன்றிங்க. ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு அல்லது அப்பப்போ கேட்டுட்டு இன்னும் நீங்க டாக்டர் ஜெயபால் யூடியூப் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இன்டிமேஷன்ஸ் வரும். நீங்க எந்த ப்ரோக்ராம்ஸும் மிஸ் பண்ணாம நீங்க வசனத்தை கேட்கலாம். ஒவ்வொரு நாளும் நீங்க இந்த ப்ரோக்ராமை பார்க்கும்போது லைக் பண்றது, ஷேர் பண்றதும், உங்க டீட்டெயில்ஸை கமெண்ட்ஸ்ல போடுறதும் ஒவ்வொரு வாட்டியும் செய்ய மறக்காதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்துல அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வசனத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.